கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க. அவங்க இதில் தான் வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த இடம் எப்படி வீங்கி இருக்குன்னு பாருங்கள். கட்டி தள்ளிக்கு அந்த இடத்த நான் காட்டுறேன். அத்தாடி எவ்வளோ அட்டகாசம், எவ்வளோ அட்டகாசம். டே வெளியே போகக்கூடாது. டே என்னப்பா? சரி கடிக்கூடாது. இங்கே பாரு. சரி. இரு வரேன். துர்காவுக்கு நடந்தா என்னன்னு தெரியல, நடக்க விட்டோம் இல்லையா, அந்த இடம் பாருங்கள் எப்படி வீங்கி. காமி. ஒரு பக்கம் ஒன்றும் இல்லை, வெஜினா கிடையாது, வெஜினாவுக்கு சைடு, அதனால் கூண்டில் விட்டுருக்கேன் நான். அது நல்லா வீங்கியிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விளையாடு, அதோட விளையாடு. டேய் சரிப்பா, போயிட்டாங்களா? இரு அம்மா காட்டுறேன். இரு வரேன். இரு வரேன். இந்தருங்க, இந்த இடம் காட்ட விடுதா பாருங்க. துர்கா கீழே இறங்கக்கூடாது, மாடிப்பேன். அதனால் அந்த கோயம்புத்தூர்லேருந்து துளசியை எல்லாருக்கூடையும் விட்டாச்சு. துளசி தான் உருமுது. இதுங்க கூட எனக்கு பயப்படுவானுங்க. துளசி நம்ம அடிக்க முடியாது, துளசியெல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, அதனால் அதட்டுறதுனால கம்முன்னு சேட்டை பண்ணிட்டு நடக்கிறாங்க அவங்க. துளசியை பார்த்துக்கோங்க. டேய் இங்கே பாருடா, கம்முன்னு இரு. எல்லாருக்கூடையும் விட்டுருக்கேன், மொன்னி பசங்களையுமே திறந்து விட்டுருக்கேன். கொஞ்சம் பழகட்டணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதான் நான் கூட இருக்கணும். அப்படியே பழகிட்டானுங்கன்னா அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிடுவானுங்க. இதுதான் கஷ்டம். வெளியிலேருந்து நம்ம டாக்ஸ் எடுத்தோன்னா இவனுங்கள்ட்ட பழக விடுறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம வெளியிலேருந்து டாக்ஸ் கொண்டு வந்தோன்னா பழக விடுறது ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இடம் இருக்கிறதுனால ஓகே, இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் யோசிக்கணும்ல. வீட்டில் ஒரு 5 டாக் வச்சுருப்பாங்க, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவானா, முடியாது. ஏன்னா வீட்டில் உள்ள கடிச்சு போட்டுருவானுங்க. அதுக்குன்னு கூண்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். கூண்டையும் நம்ம வச்சுட்டே இருக்க முடியாது. இப்போ துளசிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் பழகிக்கிட்டு இருக்குது.